So hi friends, welcome back to my channel. நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட் ஒரு 82 days கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிமாலயனுக்கு பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் ஃபோக் வீல்ஸ் வந்துருச்சு. ஸோ அதோட ஃபிக்ஸிங் வீடியோ தான் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பேக் வீல் மட்டும் சரி கொஞ்சம் சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு முன்னாடி பார்த்தீங்கன்னா டயர் மாத்திர அண்ணா கொஞ்சம் நல்லா தெரிஞ்சேன். ஏன்னா Z900 டயர் மாற்றி அது நல்லா பழக்காயிருச்சு. அதனால் அவர்கிட்ட போய் நானும் அவரும் சேர்த்து பேக் டயர் மாற்றுறோம். ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா நானே வீட்டில் மாற்றிட்டேன். பட் அந்த மிஷினில் கழட்டுறது மட்டும் அங்கே போய் காரில் எடுத்துகிட்டு போய் மாற்றிருந்தேன். மிச்சப்படி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹோம் ஃபிக்ஸிங் மாதிரி தான். ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஃபிக்ஸிங், எந்த ஒரு மெக்கானிக் சப்போர்ட்டும் இல்லாமல் ப்ராப்பரான ஃபிக்ஸிங். நம்ம வண்டியை நம்ம தானே பார்த்துக்கணும். ஸோ ப்ராப்பரான ஃபிக்ஸிங் வீடியோ தான். அது இல்லாமல் ராயல் என்ஃபீல்டில் இது ஒரு பெரிய பிரச்சனை, வைப்ரேஷன் எல்லாமே கழட்டுறது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட் டயர் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கேலிபர் ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கேலிபர் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 14mm ஸ்பேனர். ஸோ இந்த 2 போல்ட் ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ ஆக்சல் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 நம்ம ஆரல் கீ இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நம்ம லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சல் போல்ட், இது ஆக்சுவலி 24mm. ஸோ இந்த ஆக்சல் போல்ட் 24mm வச்சு நம்ம லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கையில் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது 2 பேர் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் தனியாக பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டயரை பார்த்தீங்கன்னா கல்லுறேன். ஸோ இப்போ டயர் கல்லுனா வண்டியோட வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் இப்போதைக்கு ஒரு பக்கெட், எனக்கு அவசரத்துக்கு பக்கெட் தான் கிடச்சிது, ஒரு பக்கெட் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் தான் வேறு ஏதாவது உங்களுக்கு எதாவது ப்ராப்பராக இருக்குன்னா அது வச்சுக்கோங்க. ஸோ டயர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதுலன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 பக்கம் ஸ்பேஷியஸ் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஸ்பேஸரும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்பேஸர் இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸரும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணி புது டயரில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேன்னு எடுத்த ஸ்பேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து சேம் எக்ஸாக்ட் இதே இடத்துக்கு நம்ம இங்கே ரிமூவ் பண்ண பார்த்தீங்கன்னா அது படிக்க இங்கே வைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போய் இந்த டயர் இங்கே ஸ்வாப் பண்ணிட்டு வந்துடுவோம்.
சாக்கெட் இங்கே வந்துடும். ஸோ ஸ்பேஸரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டியூப்லெஸ் ஃபோக் வீல் போட்டது பார்த்தீங்கன்னா வீல் கொஞ்சம் பார்க்க பெருசாக இருக்குது, அது ஒன்று அட்வான்டேஜ். இன்னொன்று மெயின் அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆனாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ள டியூப் இருக்கும். ஸோ இப்போது ஒரு செகண்ட் இருமா மிரரு, இப்போ பஞ்சர் ஆனாலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம நார்மல் பஞ்சர் கிட்ட போட்டிங்களா, இப்போலாம் யாரும் டியூப் பஞ்சரே போடுறதில்ல. ஸோ அதுதான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த பிரச்சனை இப்போ ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு. இனி நம்ம பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் ஹிமாலயன் 250 ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவாலாம் போயிட்டு வந்தாங்க, ரீசெண்டாக கோவா கோகர்னால போயிட்டு வந்திருந்தேன். இருமா மிரரு, ஸோ அந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் போட்டுறேன். ஸோ டக்குனு மெசேஜ் சொல்லலாம், இந்த மாதிரி ட்ரிபிள்ஸ் போகாதீங்க, ஹெல்மெட்டாவது போடுங்க. ட்ரிபிள்ஸ் போனாலும் ட்ரிபிள்ஸே போகக்கூடாது, அது எல்லாமே ஹெல்மெட்டாவது தயவு செஞ்சு போடுங்க. ஐ மீன் ஏதோ ஒன்றாவது பண்ணுங்கள், ஒரு நல்ல காரியமாவது பண்ணுங்கள் வண்டியில் போகும்போது. ஸோ தெரிஞ்சு இதோட முடிச்சிக்கலாம். அந்த கோவா கோகர்னா சீரிஸ் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வரும். அது கொஞ்சம் எடிட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் அதுவும் எடிட் பண்ணி போடுறேன். இன்ஸ்டா 365 சுஜித் ப்ரோக்கிற கடன் வாங்கிட்டு போயிருந்தேன், அது இப்போ தான் ஃபுட்டேஜ் எடுத்துருக்கேன், அவருக்கு வேறு கேமரா வேறு கொடுக்கணும். ஸோ இத்தனை நம்ம வீடியோ பிடிச்சோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ட்ராவல் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டூ வீலர் ஓட்டும்போது பார்த்து சேஃபாக ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. தேங்க்யூ, பாய்.